வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சோமதி ஸ்ரீ ரச்சனா குதிரை ஆராய்ச்சி மையம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாமயோகங்களில் 13வது நாமயோகமான வியாகதம் அப்படிங்கிற நாமயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வியாகதம் அப்படிங்கிறது வந்து ஒரு சமஸ்கிருத சொல். இதுக்கு உண்டான தமிழ் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா தடை, தாமதம், முட்டுக்கட்டை, அதிர்ச்சி, இந்த மாதிரியான பொருள் இதுக்கு வரும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசுப யோகமாக கருதப்படுது. இந்த அசுப யோகத்தில் நம்ம என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இதோட குணநலன்கள் என்னங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து இது சுக்கிரனோட இந்த யோகத்தோட அதிபதி கோள் வந்து சுக்கிரன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட அதி தேவதை அப்படின்னா வாயு பகவான். சரிங்களா? அதி தேவதை வந்து வாயு பகவான். அசுப யோகம் இது வந்து என்னென்னா இதோட தன்மை என்னங்கிறது பல தடைகளையும் போராட்டங்களையும் தடைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் இது கொடுக்கக்கூடிய யோகம். சரிங்களா? இதோட தன்மைகள் எடுக்கும்போது அசாத்தியமான மன வலிமை. சரிங்களா? அதாவது எவ்வளோ பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், இடர்பாடுகள், போராட்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு அதையெல்லாம் சமாளித்து வெளியே வரக்கூடிய அசாத்தியமான தைரியத்தை கொடுக்கக்கூடிய மன வலிமை உள்ள வேலையில் கொடுத்தாலும் அதையெல்லாம் வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலையும் இந்த யோகம் கொடுக்கும். வாயு பகவானோட அருள் இருக்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக வேகமான எந்த ஒரு செயலையும் மிக வேகமாக செய்யக்கூடிய எண்ணங்களும் நல்ல ஒரு சிந்தனைகளும் அதிவேகமான சிந்தனைகளும் எண்ணங்களும் இவங்களுக்கு சரிங்களா எந்த ஒரு சவாலையும் வந்து எதிர்கொண்டு வரக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இவங்க ஆரம்ப காலத்தில் பல போராட்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தாலும் பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழலையும் இவங்க எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு சுபகாரியங்களையும் தவிர்ப்பது நல்லது. சரிங்களா? விழா கொண்டாட்டங்கள், புதிய தொடக்கங்கள் இதெல்லாம் வந்து எதையும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 9 நாளிகைகள் வந்து பார்த்திங்கன்னா விஷக்கடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக அமையும். அதாவது பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் 36 நிமிஷம் இந்த விஷக்கடிகையே வரங்காட்டி அந்த காலகட்டத்தில் நம்ம நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் எதையும் செய்கிறது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த யோகத்தில் என்னென்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான சவால்களை சந்திக்கலாம், வழக்கு விசாரணைகளுக்கு உண்டான அமைப்புகளை நம்ம எடுத்துக்கலாம், ஆயுத பயிற்சியை மேற்கொள்ளலாம். இந்த யோகத்தில் பிறந்தது பார்த்தீங்கன்னா அனுமன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சுக்கரனை வழிபாடு பண்ணலாம். அனுமன் வந்து அனுமன் சாலிசா படித்து அனுமனை வந்து நம்ம ரெகுலராக வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுக்கரனையும் வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் சுக்கரனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சரிங்களா? வாழ்க்கை விடலாம். இந்த யோகத்தை பற்றி நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.